இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்க இருப்பேன். எனக்கு மறுபடியும் அதிகாலையில் காலையில் வேலை, அதனால் 7 மணிக்கு விண்ணுறுதி, அதுக்குள்ளே பங்கேற்றுட்டு போவேன். வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக சிறையில் இருக்கிறவங்களுக்கு விடுதலை அளிக்கணும்னு சொல்லி ஆளுநரை நீங்கள் தனிப்பட்ட முறையில் மீண்டும் சந்திச்சு ஆளுநர் இதுக்கு நேரம் அது வீண் வேலை. அதாவது 10 ஆண்டுக்கு மேலே தண்டனை பெற்ற, சிறை தண்டனை அனுபவித்த எல்லாரையும் விடுதலை செய்யணுங்கிறதா நம்மளுடைய இது. கேரளாலாம் 7 ஆண்டுகள் விடுதலை பெற்றவர்களாம் சிறை தண்டனை அனுபவிச்செல்லாம் விடுதலை செஞ்சிருது. எல்லா மாநிலங்களும் இது செயல்பாட்டில் இருக்குது. குறிப்பாக ஐயா கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருக்கும்போது 10 ஆண்டுக்கு மேலே சிறை தண்டனை பெற்றவர்களை விடுதலைன்னு தான் கொண்டு வந்தாங்க. அதில் தான் அம்மா லீலாவதி கொலை வழக்கில், கிருஷ்ணன் ஐயா கொலை வழக்கில் இருந்தவங்கெல்லாம் விடுதலை ஆனாங்க, உங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க என்ன ஒரு சட்ட வரைவு கொண்டு வந்துடுறாங்கன்னா, ராஜீவ் கொலை குற்றவாளிகளுக்கும் இஸ்லாமிய சிறை கைதிகளுக்கு இது பொருந்தாதுன்னு ஒரு விதியை சேர்த்துடுறாங்க. சொல்கிறது உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் அது பெருஞ்சிக்கலாக இருக்குது. அப்போ அந்த சட்டத்தை